சென்னையில பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இதற்கு அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். பிரதமர் மோடியின் அழைப்பு கடிதத்தில் வேறு என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். 2 நாள் பயணமாக புதுவை தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி நட்சத்திர விடுதியில பாஜகவினுடைய மூத்த முக்கிய தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் அதே போன்ற வேட்பாளர்கள் இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்கிறது. மிக குறிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை போட்டியிட செய்ய வேண்டும் என்பது குறித்து பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் அதே போல தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில அண்மையில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அன்றைய தினம் புதுச்சேரியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலைக்கு அவசரமாக அழைப்பு விடுக்கப்பட்டு பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலையும் கலந்து கொண்டார். இந்த நிலையில அன்றைய தினம் விவாதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்களின் அடிப்படையில் அந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதில் ஒரு 2 தொகுதிகளில் அண்ணாமலையுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டு தேசிய தலைமைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அது தொடர்பாக அப்போதே மையக்குழு கூட்டத்திலே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த அண்ணாமலை தனக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு பதிலாக ஏற்கனவே அறிவித்தவர்களே அந்த வேட்பாளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கவர்கள் அந்த தொகுதிகளில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். தொடர்ந்து தான் பணியாற்றாத சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து அவர் கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்ததும் அதே போல தேசிய தலைமைக்கும் அவர் கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வேட்பாளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றாலும் கூட மீண்டும் கடிதம் எழுதுவதற்கான நிலைப்பாட்டில் தான் அவர் அண்ணாமலை ஈடுபட்டிருந்தார். எனவே தொடர்ந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்த நிலையில தற்பொழுது நாளை சென்னையில் நடக்கூடிய பிரதமர் தலைமையிலான அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கேரளாவில் சட்டமன்ற தேர்தலில் அவர் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல அவருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவசரமாக அவர் இன்று இரவு சென்னைக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பிரதமர் தலைமையிலான அந்த கூட்டத்தில் அண்ணாமலைக்கு சமாதானம், அதாவது சட்டமன்றத்தில் அவர் போட்டியிட வேண்டும் என்ற கருத்து அழுத்தமாக வைக்கப்படும். அதன் அடிப்படையில் அவருக்கு வேட்பாளர் தொகுதி என்பது ஒதுக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதாகவும் அதே போல கோயம்புத்தூர்ல அதிக வாக்குகள் பெற்ற பாஜகவிற்கு தொகுதிகள் கேட்டு பெறவில்லை என்பதையும் தன்னுடைய மையக்குழு கூட்டத்தில் கருத்தாக அண்ணாமலை வைத்திருந்தார். இந்த நிலையில தான் தொடர்ந்து அவரது பெயர் இடம்பெற்றாலும் அவர் போட்டியிடுவாரா என தொடர்ந்து சந்தேகம் எழுந்து வந்தது. அவர் அதற்கான பதிலையும் அளித்து வந்தார், கடிதம் எழுதுவதாக. இந்த சூழல பிரதமர் நரேந்திர மோடியும் அவரை போட்டியிடுவதற்கான அந்த அறிவுறுத்தலை மேற்கொள்வார் என்று நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அந்த அறிவுறுத்தல் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.